ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ நம்மளுக்கு தேவையா அப்படின்ட்டு தள்ளி விடாமல் இந்த வீடியோ நீங்கள் முழுசாக பாருங்கள். சேலத்தில் வந்து அதிக உடற்பயிற்சி செஞ்ச ஒருத்தர் வந்து இறந்துட்டாருன்ட்டு நம்ம வந்து பார்த்துருப்போம். அது ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி நடந்திருக்கு. இந்த வீடியோவை நான் ஃபுல்லாகவே பார்த்தேன். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய டாக்டர்ஸ் பேசுகிறது நிறைய எல்லாமே நான் வந்து பார்த்து அனலைஸ் பண்ணி தான் இந்த வீடியோ போடுறேன். அதில் வந்து டாக்டருங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதிக நேரம் உடற்பயிற்சி, அதாவது அவருக்கு வந்து ஃபஸ்ட்டு பிபி ரத்த அழுத்தம் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் அதிக நேரம் உடற்பயிற்சி செஞ்சார் அப்படின்ட்டு போட்டிருக்காங்க. 200 கிலோ வந்து வெயிட்லாம் வச்சு அவர் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் ஜிம்மில் தனியாக தான் இருந்திருக்கிறாரு. தனியாக இருக்கிற ஒருத்தர் வந்து 200 கேஜிலாம் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. முழுசாக தெரியாமல் யாரும் பேச தேவையில்ல. அதேமாதிரி பார்த்திங்கன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கமெண்ட்டில் பார்த்திங்கன்னா அவர் ஸ்டீராய்ட்ஸ் எடுத்திருப்பார், டெர்மின் எடுத்திருப்பார், எல்லாத்தையும் வந்து போட்டு காட்டியிருக்காங்க. அவங்க ஃபேமிலி வந்து பார்த்திங்கன்னா அவர் இறந்துட்டாருன்ற கஷ்டம் ரொம்ப நம்மளால் சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கும். அதை தாண்டி இதை மாதிரி நிறைய பேர் பேட் கமெண்ட்லாம் பண்ணுறத பார்க்கும்போது அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. தயவு செஞ்சு அவருக்கு என்ன பிரச்சனை இருக்குதுன்னு தெரியாமல் நீங்கள் வந்து கண்ட மணிக்கு நீங்கள் வந்து உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் வந்து போடாதீங்க. என்னுடைய லைஃப்பில் நான் பார்த்து தெரிஞ்ச ஒரு விஷயத்தை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நான் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பழைய ஜிம்முக்கு போயின்னு இருக்கும் பார்த்து குப்பன் மாஸ்டர்னு ஒருத்தர் இருந்தார். அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா 32 வயசு தான். அவர் நான் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தார், ஜிம்முக்கு வாப்பா அப்படின்ட்டு. சரின்ட்டு நான் போகிற நேரம் அவர் ஒர்க் அவுட் முடிச்சிட்டாரு. அதாவது லெக் ஒர்க் அவுட் தான் போட்டிருக்காரு. அவர் 100 கேஜி போட்டிருக்காரு. சொன்னாங்க அதுமாதிரி அதுக்கு முன்னாடி பண்ண பசங்க வந்து என்கிட்ட சொன்னாங்க. அதுக்கப்புறம் விஜய் எனக்கு இது மாதிரி ஹார்ட்டில் ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது, கொஞ்சம் பெயினாக இருக்கிற மாதிரி இருக்குது, எனக்கு லோ பிபி ஆகிட்டுருக்குன்னு அவர் சொன்னார். அதனால் நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு இட்டுன்னு போனோம். ஹாஸ்பிட்டலுக்கு இட்டுன்னு போகிற வழியே பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துட்டார். நான் தான் கூட போனேன். அவர் கூட நான் 1.5 வருஷமாக ட்ராவல் பண்ணியிருக்கேன். அவர் எந்த ஒரு மெடிசனுமே எடுத்தது கிடையாது, எந்த ஒரு ப்ரோட்டீனுமே எடுத்தது கிடையாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதிகமாக சிக்கன் முட்டை கூட சாப்பிட மாட்டார், வெஜிடேரியனாக தான் எடுப்பார். அதாவது இதுலேருந்து நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவர் எந்த ஒரு இதுவுமே எடுக்க மாட்டார். எங்களுக்கே சொல்லும்போது பார்த்திங்கன்னா இந்த ஸ்ப்ரவுட்ஸு இதுமாதிரி சிக்கன் எடு, முட்டை எடு, அதுவும் கம்மியாக எடு அப்படின்னு தான் சொல்லுவார். அது மாதிரி ஒரு நாலேஜான ஒரு கெமிஸ்ட்ரி சார் அவர். அவருக்கே வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் இஷ்யூ, அதாவது அவருக்கு 2 டைம் வந்து சிம்டம்ஸ் காமிச்சிருக்கு. அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாக்டர்கிட்ட போகாமல் நம்ம ஜிம்முக்கு போகிறோம், நம்மளுக்கு என்ன ஆகிட போகுதுன்னு கொஞ்சம் அலட்சியமாக விட்டதுனால அவர் வந்து உயிர் போயிடுச்சு. அது மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. இதெல்லாம் எதுவுமே தெரியாமல் நம்ம வந்து கண்ட மணிக்கு ஒருத்தரை வந்து பார்த்திங்கன்னா பேட் கமெண்ட்லாம் போட தேவையில்ல. ஸ்டீராய்ட்ஸ் மெடிசன் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது அது அவங்களுக்கு தெரியும். இதனால் இவ்வளோ சைடு எஃபெக்ட் வரும், ஹார்ட் இஷ்யூ வரும், எல்லாமே தெரியும். பட் அவங்க வந்து ஒரு காம்படிஷன் பண்ணுறதுக்காக பண்ணுறாங்க. அது நான் வந்து நல்லதுன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா அது அந்தளவுக்கு நல்லது இல்லை. எல்லாத்துலேயுமே சைடு எஃபெக்ட் கம்பல்சரி இருக்குது. இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஃபேமிலிக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, என்னால் எதுவுமே சொல்ல முடியாத ஒரு பதிவு தான். ஏன்னா ஒரு மகனை இழந்துட்டு ஒரு தாய் வந்து எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்ட்டு அந்த தாய்க்கு மட்டும்தான் தெரியும். அதனால் தேவையில்லாத நீங்கள் கமெண்ட்லாம் பண்ணாதீங்க. ஜிம்முக்கு போகிற எல்லாருக்குமே ஒரு சின்ன அட்வைஸ் நான் சொல்கிறது என்னென்னா, 1 மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணுங்கள், ஒரு ப்ராப்பர் டயட் இருங்க. அதே பட்சத்தில் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ண பார்த்து எதனா ஒரு பதட்டமாவோ அது மாதிரிலாம் இருக்கிறது இருந்தால் ஒரு நல்ல இதய டாக்டர்கிட்ட போயிட்டு செக் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் ஒர்க் அவுட்டை வந்து பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.